இது பராசக்தி இல்ல, பரதேசி. படத்தை பார்க்கும்போது அவர் பஸ் எரிக்கிறாப்ல, அந்த போட்டு கல்லூரி எரிக்கிறாப்ல, போராட்டம் தெரியுமா, புரட்சினா தெரியுமா அப்படின்னு கத்துவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு உள்ள தீ பத்தி எரிஞ்சுன்னா அமர்த்திடு. ஏன்னா கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒருத்தன் கூட நடுத்தர் போராட்டத்தை போற கிடையாது. இந்த அருக்கு பாருங்க, இயக்குனர் ஊரெல்லாம் தூண்டி விட்டு உணர்வுகளை வச்சு சம்பாதிச்சுட்டு இதே படத்தை ஹிந்தியில கொண்டு போயோ இல்ல தெலுங்குல ட்ரெய்லர்ல ரிலீஸ் ஆகல பாத்தியா, பாட்டை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல தமிழுக்கு பதிலா தெலுங்குன்னு வந்துடும். ஏன்னா ஊருக்கு கட்ட வியாபாரம் பண்ணணும் இல்லையா, அந்த வியாபார புத்தி இதுக்கு உண்டு. இவருடைய மகனோ எவனும் நடுத்தல் இந்த மாதிரி போராட்டத்தை போட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வன்முறைகள்னால ஒரு 10 எஃப்ஐஆர் விழுகும், வாழ்க்கை அழிஞ்சு போகணும். இந்த எல்லா பேருக்கும் தெரியும். கருணாநிதியுடைய கொள்ளு பேர் கூட தெரியும். நீ அப்படி பொங்கி தமிழ் உணர்வை காட்டுன்னு சொல்லிட்டு எங்கிட்டு போய் நின்றாத, வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் 50-60 வருஷமா நாசம் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிரச்சனையே சினிமாவை அப்படியே உள்ள இறக்குறதா. அதான் இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதமும் கூட. அதை வச்சுதான் பராசக்தின்னு எடுத்து மொழிப்போர் தியாகிய கருணாநிதினு எடுத்து இந்த திமுக எதன் வழி வந்தது தெரியுமா, தமிழ் வழி வந்ததுன்னு சொல்லி ஊரை உருட்டி கருணாநிதி குடும்பம் இருக்குல்ல